இளநரையை போக்குவதற்கு என்ன செய்யலாம்? இயற்கையான முறையில் இளநரையை எப்படி காலகட்டத்தில் நிறைய யங் அடல்ட்ஸ்க்கு இளநரை அப்படின்ற பிரச்சனை இருக்குது. இந்த இளநரையை சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? இது நமக்கு ரொம்ப இந்த இளநரை அப்படின்ற பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்மளுடைய ஸ்கேல்ப்பு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யணும். ஸோ இது பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ண இளநரை நமக்கு தலைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? வரும் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இளநரையை போக்குவதற்கு என்ன செய்யலாம்? இயற்கையான முறையில் இளநரையை எப்படி சரி செய்யலாம்? இன்றைய காலகட்டத்தில் நிறைய யங் அடல்ட்ஸ்க்கு இளநரை அப்படின்ற பிரச்சனை இருக்குது. இந்த இளநரையை சரி செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? இது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போது ஜென்ரலாகவே இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த இளநரை ப்ராப்ளம் இருக்குன்னா உணவு முறைகள் முக்கியமான காரணம் சொல்லலாம். ஏன்னா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி. ஸோ முன்னாடி இருந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷன்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை யாரும் சாப்பிட்றது கிடையாது. ஸோ நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், ஃப்ரோசன் டயட் நிறைய சாப்பிட்றதுனாலையும் என்ன ஆகுதுன்னா இளநரை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனோட சேர்ந்து பார்த்தோம்னா நிறைய தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த இளநரையை எப்படி நம்ம சரி செய்யலாம்? நிறைய பேர் ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா, ஹேர் ஆயில், இந்த ஷாம்பு நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேசிக்காகவே நம்ம உள்ளிருந்து, அதாவது உள் மருந்துகள் எடுத்தோ நம்ம நிறைய நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணும்போதோ என்ன ஆகுன்னா இளநரை அப்படின்ற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இளநரை அப்படின்ற பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்மளுடைய ஸ்கேல்ப்பு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யணும். ஸோ இது பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹேருக்கு போகக்கூடிய நியூட்ரிஷன் நமக்கு அதிகமாகுது. நியூட்ரிஷன் அதிகமாகும் போது இந்த இளநரை அப்படின்ற பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. சரி, இந்த இளநரை நமக்கு தலைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போது ஜென்ரலாகவே கொஞ்சம் ஹேர் ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக வாரம் 3 முறையாவது ஹெட் மசாஜ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஹெட் மசாஜ் எடுக்கும்போது நமக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இளநரை வர்றதும் கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்கப்படும். ஏன்னா மோஸ்ட்லி இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பிளட் சர்க்குலேஷன் குறையிறதுனால, நியூட்ரிஷன் இல்லாததுனால நமக்கு இளநரை ஏற்படுது. அதுக்கப்புறம் சில வகையான யோக பயிற்சிகள், அதாவது ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணும்போது, ஸோ முன்னோக்கி நம்ம தலையை குனிந்து சில ஒரு 2-3 நிமிடங்கள் நம்ம டெய்லி இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் போதும் ஸ்கேல்ப்க்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம உணவு முறையில் முக்கியமாக ஃபோலிக் ஆசிட் இருக்கா, கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், இது எல்லாமே நம்ம உணவு முறைகளில் அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு இந்த தலைமுடி உதிர்தல், இளநரை பிரச்சனை, இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். சரி, இதற்கு அடுத்தது முக்கியமாக சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்க, என்ன விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஹோல் கிரைன்ஸ், முழு தானியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம இப்போ சொன்ன நியூட்ரிஷன் எல்லாமே நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த நியூட்ரிஷன் நிறைஞ்சிருக்கும் பொழுது நமக்கு உடலில் நிறைய மாற்றங்கள் உண்டாகுது. ஸோ மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன ஆகுனா, இந்த நியூட்ரிஷன் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அது முக்கியமாக குழந்தை பருவத்தில், இந்த டீனேஜில், யங் அடல்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இளநரை அப்படின்ற பிரச்சனையை தீர்வு வேணும் அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஹோல் கிரெயின்ஸை நம்ம சத்து மாவு கஞ்சி மாதிரியோ இல்லை முளை கட்டிய பயிறு வகைகளாகவோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு பிளட் சர்க்குலேஷன் மட்டும் கிடையாது, நம்ம உடலையும் தேவையான அளவுக்கு நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு இளநரை பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதிகமான உடல் உஷ்ணம், இதனோடு சேர்ந்து பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்,
நம்ம உடலில் பித்தம் அதிகமாக இருந்தாலும் இளநரை பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த பித்தம் எப்படி நமக்கு அதிகரிக்குதுன்னா, சரியான நேரத்திற்கு நம்ம உணவு எடுக்காமல் இருப்பது, இரவு நேரத்தில் சரியான உறக்கம் இல்லாமல் இருப்பது, அதுக்கப்புறம் ரொம்ப காரமான அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரியான செயல்களினால உடலில் பித்தம் அதிகரிக்கும். பித்தம் அதிகரித்ததுன்னா என்ன ஆகும்னா, தலைமுடி நரைத்தலோ இல்லை நம்ம ஸ்கின்ல ஒரு ட்ரைனஸ் ஏற்படுறதோ நமக்கு நடக்கும். அப்போது பித்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கு முக்கியமாக நிறைய மூலிகைகள், இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா இந்த எலுமிச்சை அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த லெமனை எப்படி நம்ம பயன்படுத்தி பித்தத்தை குறைக்கலாம் அப்படின்னு ஜென்ரலாக போய் பார்த்தோம்னா, இந்த எலுமிச்சையை வந்து நம்ம தோலோடையே கட் பண்ணி ஒரு லெமனை வந்து 4 பீஸாக கட் பண்ணி தண்ணீரில் ஒரு 2 லிட்டர் தண்ணீரில் ஒரு எலுமிச்சை போட்டு 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 15-20 நிமிடங்கள் கொதித்த பிறகு இந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த தண்ணீரை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஸோ ஒரு நாள் முழுவதுமே அப்பப்போ நம்ம இந்த மாதிரி குடிச்சிட்டு வரலாம். வாரம் ஒரு முறை இந்த தண்ணீரை பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ பித்தம் குறையும் பொழுது பித்தம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகளும் நம்ம உடல்ல இருந்து குறைய ஆரம்பிக்கும். சரி, இந்த பித்தம் நமக்கு முழுவதுமாக குறைஞ்சிச்சுன்னா இளநரை பிரச்சனையோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி லிவர், அதாவது நம்மளுடைய கல்லீரல் நார்மலாக இருக்கும் பொழுது தான் பித்தம் நமக்கு சமநிலைப்படுது. அப்போ கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகளும் மூலிகைகளும் நம்ம பயன்படுத்தணும். கல்லீரலை பலப்படுத்த என்ன செய்யலாம்னா, சில வகையான மூலிகைகள், அதில் முக்கியமாக நம்ம சொன்னது கரிசலாங்கண்ணி. ஸோ இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு நம்ம பயன்படுத்தணும். அதுலேயும் முக்கியமாக எலுமிச்சை சாரோடு கலந்து இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு தினமும் ஒரு 50-60 ml குடிக்கணும். ஸோ இதில் ஒரு 5-6 துளிகள், ஒரு 50-60 ml வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு இருந்ததுன்னா இதில் ஒரு 5-6 துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து தினமும் குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிறது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா, தினமுமே நம்ம வந்து ஒயிட் சுகர் நிறைய சாப்பிட்ற ஹேபிட் இருக்கும். சுகர் பொதுவாகவே இனிப்பு அதிகமாக சாப்பிடக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதையும் நம்ம தவிர்த்துட்டு சாப்பிடக்கூடிய உணவில் துவர்ப்பு சுவை அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த துவர்ப்பு சுவை தான் அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை இருந்தாலும் அது நமக்கு சரி செய்யுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இன்னும் ஒரு ஹேர் ஆயில், இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தி நம்ம மசாஜ் பண்ணும்போது இளநரை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம். இதில் இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெயோடு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்குன்னா 100 ml அளவுக்கு இதில் வந்து நமக்கு விளக்கெண்ணெயை கலந்துக்கணும். கலந்து எடுத்து வச்சுட்டு இதில் சில மூலிகைகள் நம்ம கலந்துக்கணும். இதில் முக்கியமாக கற்றாழை வந்து நம்ம ஜெல் மாதிரி எடுத்து வச்சுட்டு இதனோட கொஞ்சம் வெந்தய பொடி, வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி, கருவேப்பிலை பொடி, குப்பை மேனி பொடி, ஸோ இது எல்லாமே கலந்து இந்த எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி தைலமாக நம்ம பயன்படுத்தணும். ஸோ தலையில் இந்த எண்ணெயை பயன்படுத்தி வாரம் 2 முறை நம்ம வந்து குளியல் எடுக்கும்பொழுது நம்ம உடலில் உஷ்ணம், பித்தம் குறைந்து இளநரை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாகிறத பார்க்க முடியும். ஸோ இது இப்போது இளநரை இருக்குன்னா உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் அது மட்டும் இல்லாமல் பித்தம் சமநிலைக்கு வரணும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன், ஸோ அந்த சத்து குறைபாடு அப்படின்றத சரி செய்யும்போது இளநரை பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு தலைமுடி உதிர்தலோ இல்லை இளநரை பிரச்சனை இது தொடர்பான ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.